இன்றைக்கு பிஜேபி பாசிச அரசு முஸ்லீம்களுடைய சொத்துக்களை களவாடுகின்ற அளவிற்கு சட்ட திருத்தத்தை செய்வதற்கு இன்றைக்கு முயற்சித்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் 1860 சொசைட்டி ஆக்ட் என்று சொல்லப்படுகிற சங்கங்கள் சட்டம் வருகிறது. 1882 அறக்கட்டளைக்கான சட்டங்கள் வருகிறது, ட்ரஸ்ட் ஆக்ட். 1924 வக்ஃப் வாரியத்துக்குரிய சட்டத்தை ஆங்கிலேயர் காலத்திலேயே உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு 1954 வக்ஃப் வாரிய சட்டங்களை முறைப்படுத்தி உண்டாக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு வக்ஃபு சட்டங்களை செம்மைப்படுத்துவதற்காக வக்ஃபு சட்டங்கள் மூலமாக வக்ஃபு சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக 1995 ஜேபிசியின் மூலமாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்று இன்றைக்கு இருக்கிறதை போட்டு அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வக்ஃபு வக்ஃபு மூலியமாக வக்ஃபுடைய சொத்துக்களை எப்படி காக்க வேண்டும் என்பதை கள ஆய்வு செய்து 1995 அன்றைக்கு ஜேபிசி சில திருத்தங்களை செய்கிறார்கள். அதுக்கு பிறகு 2006 பிரதமராக வாஜ்பாய் இருக்கும் பொழுது ஒரு ஜேபிசி லால்கான் பாஷா என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நம்ம சந்திரபாபு நாயுடுடைய கட்சியை சார்ந்த லால்கான் பாஷா என்பது தான் அவருடைய ஜேபிசியினுடைய தலைவராக இருந்தார். அது 2006 போடுகிறார்கள். அவருடைய பதவி காலம் முடிந்த உடனே அவர்கள் சேகரித்ததை வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு மீண்டும் 2008 ரஹ்மான் கான், கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் துணை சபாநாயகர் ரஹ்மான் கானுடைய ஜேபிசியினுடைய தலைவராக போட்டு அதை முறைப்படுத்தி 2013 வக்ஃபு சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே 2 பெண்கள் கண்டிப்பாக வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டது. ஏதோ புதுசாக நாங்கள் பெண்களை கொண்டுகிட்டு வர்றோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. 2013 சட்டமே அவைகளெல்லாம் வழிவகை பண்ணிவிட்டது. ஆனால் இத்தனை சட்டங்களும் வக்ஃபு சொத்துக்களை காப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி என்ன செய்திருக்கிறது என்றால், சட்டங்களை அவர்களுக்கு தோதாக ஏற்றிக்கொண்டு முன்னால் உள்ளவர்களெல்லாம் ஜேபிசி போட்டு கள ஆய்வு செய்து சட்டங்களை உருவாக்கினார்கள். இவர்கள் சட்டங்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு அங்கே பாராளுமன்றத்தில் பிரச்சனை வந்த உடனே ஜேபிசியை அமைத்து அதற்கு பிறகு கள ஆய்வு என்று சொல்லும்போது கள ஆய்வு செய்வது கூட முறையாக இல்லாமல், என்ன ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அவங்க கேட்குற கேள்வி, இந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா 2 ஒன்று சொல்லுங்கள், வேறு ஒன்றும் கேட்க தயாராக இல்லை. அவங்க இப்படித்தான் இன்றைக்கு வந்துட்டு போனவர்கள் செய்திருக்கிறார்கள். முழுக்க வக்ஃபு சொத்து என்பது அரசாங்கம் கொடுத்த மகனிய சொத்து அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது அரசு சொத்து அல்ல. இது பாரம்பரியமாக முஸ்லீம்களால் அர்ப்பணிக்கப்பட்டு உள்ள சொத்து. பல முஸ்லீம் தலவந்தர்கள் வழங்கிய சொத்து. அதாவது பல சட்டங்களின் மூலமாக வக்ஃபு சொத்துக்கள் உங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக வக்ஃபு சட்டங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. மைனர் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக வக்ஃபு சட்டங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்டேட் ஆக்ட் பிரகாரம் வக்ஃபு சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் போகவும் இன்றைக்கு இந்தியாவிலேயே 3வது நிலையில் இருக்கிறார்களே, இதையும் நாம் சிதைச்சிடணும் சொல்லி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. நான் குறிப்பாக இன்றைக்கி திருச்சியில் உட்காந்து பேசுகிறோம். 40,000 ஏக்கர், 40 அல்ல 40,000 ஏக்கர் இன்றைக்கு திருச்சியில் அது பாராதீனம் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 23,000 ஏக்கருக்குள்ள லிஸ்ட்டே என்கிட்ட இருக்குது. அதில் நத்தர்சா தர்காவில் இருந்து 7,923 ஏக்கர் வாங்கி, அதுதான் இன்றைக்கு இருக்கிற பெல்
அதுதான் இன்றைக்கு இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை, அதுதான் இன்றைக்கு இருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகம். அதற்காக தக்கிய மானியம் என்று சொல்லி வருடத்திற்கு 7,500 ரூபாய் தருகிறார்கள். எவ்வளவுக்கு? 7,900 ஏக்கருக்கு 7,500 ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அது கூட அப்படி அரசு எடுத்த சொத்துக்கள் ஏராளம். சேலத்தில் இந்த உருக்கா ஆலைக்காக அரசு எடுத்த சொத்து இருக்கிறது, வக்ஃபு சொத்து தான். இப்படி அரசாங்கம் தங்களுடைய தேவைகளுக்காக எடுக்கிற சொத்துக்களையும் நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் இன்றைக்கு வக்ஃபு சொத்துக்களை அளிக்கின்ற விஷயத்தில் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு முஸ்லீம்களுடைய சொத்துக்களை களவாடுவதற்காகவே ஒரு களவாடு ஜேபிசியை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வருகிற கூட்டத்தொடரில் இங்கே ஒரு பக்கம் தீர்மானத்தை போட்டு ஜேபிசி போட்டு அவங்க கள ஆய்வு பண்ணுவாங்கிறாங்க. அவன் தீர்ப்பு வாங்கினு சொல்கிறார். உள்துறை அமைச்சர் தீர்ப்பு சொல்லுகிறார். இது போன்று நடப்பதை இந்த செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. வக்ஃபு சொத்துக்கள் களவாடப்படக்கூடாது, வக்ஃபு சொத்துக்களை நீங்கள் பாராதீனம் செய்துவிடக்கூடாது என்று இன்றைய செயற்குழு வன்மையாக ஒன்றிய அரசை கண்டிக்கிறது என்று முதல் தீர்மானத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். அடுத்ததாக சிஏஏ சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், பல போராட்டங்கள் நடந்துச்சு. நான் முதலமைச்சராக வந்தால் அவைகளெல்லாம் ரத்து செய்வோம் என்றும் சொன்னார் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு சட்டமன்றத்திலேயே அவைகளெல்லாம் வாபஸ் பெறப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சிஏஏயில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மீது உள்ள எஃப்ஐஆர்கள் இதுவரை அவைகள் நீக்கம் செய்யாமல் இன்றைக்கு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்குது அப்படி என்று காவல்துறைக்காரர்கள் அவர்கள் அனுப்புகிற அந்த அறிக்கையின் மூலமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு பாஸ்போர்ட்டு வழங்குவதிலே தாமதம் ஏற்படுகிறது, அதில் பெரும் சுணக்கத்தை ஏற்படுகிறது. உடனடியாக அதை களைய வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். சட்டம்தான் ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர, சட்டத்தின் ஆட்சி என்றால் அவர் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிப்பதற்கு முன்னால் அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நீதிமன்றம்தான் தண்டனை அளிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது என்கவுண்டர் என்கிற பெயரில் அவர்கள் ரவுடிகளாக இருக்கட்டும், குற்றவாளிகளாகவே இருக்கட்டும், அதற்கு என்று ஜுடிஷியல் ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த முறையாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்கள், சட்டத்தை நீங்கள் கடுமையாக்குங்கள், அப்படித்தான் நாம் சொல்கிறோம். ஆனால் அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒருவர் சரண்டர் ஆனவரை கொண்டுகிட்டு போய் என்கவுண்டர்னு சொல்கிற பேரில் கொலை செய்கிறார்கள். இப்போ ஒருத்தர் துப்பாக்கி வச்சிருக்கிறாருன்னு நாங்கள் அதை பிடிக்க போகிறோம். அப்போ அதை எடுக்கிறதுக்கு போகிறோம்னா காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் கூட்டமாக போவாங்க. அவர் ஒருத்தர் தான் அந்த துப்பாக்கியை எடுப்பதற்கு இடத்த தான் காமிக்க சொல்லுவாங்க. நீ ஒழிச்சு வச்சுக்கிற இடத்த காமின்னு இவங்க தான் தோண்டுவாங்க. ஆனால் மாறாக அவர் அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டார், அதனால் நாங்கள் அவரை சுட்டுட்டோம் அப்படி என்று பொய்யாக என்கவுண்டர் என்கிற பெயரில் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை. இதை நீதிமன்றங்களும் வேடிக்கை பார்ப்பதை வேதனையோடு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இப்படி ஒரு 17 தீர்மானங்களை நாங்கள் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லை என்பதை நாங்கள் சொல்லி அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு அவர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் அதையெல்லாம் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃபு சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை இங்கே போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை போட்டிருக்கீங்களா? சரி, இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஒரு வழக்கு வந்துச்சு. என்ன வழக்கு? பிரசாதம் தயாரிப்பதற்கு யாருக்கு டெண்டர் கொடுக்குறீங்க,
ஏன் நீங்கள் அரசாங்கமே அந்த அறநிலையத்துறையை தைக்கக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது நாங்கள் வைணவர்களை வைத்துத்தான் இந்த பிரசாதம் வந்து வைணவர்களுக்கு தான் நாங்கள் டெண்டர் கொடுக்குறோம், அவர்கள்தான் அதை உண்டாக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லப்படுகிற பரசுராமன் என்று சொல்லப்படுகிற பெருமாள் யார்? யாதவ சமுதாயத்துக்காரர். பெருமாள் யாதவ சமுதாயத்துக்காரர். ஆனால் அவர்கள் இங்கே உணவே படைக்க முடியாது, அவர்கள் அங்கே போய் பூஜை செய்ய முடியாது. ஆனால் இங்கே முஸ்லீம்களுடைய சொத்துல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வரலாம். அங்கே பாருங்க, பல்லவர் காலத்திலே கட்டியது, அதற்கு பிறகு பல்லவர் காலத்திற்கு பிறகு பாண்டிய காலத்திலும், அதுக்கு பிறகு விஜயநகர காலத்திலையும் கட்டியப்பட்டது தான் நடராஜர் கோயில். ஆனால் அங்கே யார்? அவர்களுடைய பரம்பரை அல்ல, அவர்கள் மன்னர் பரம்பரை கட்டியவர்கள். இப்போ அதை உரிமை கொண்டாடி இருப்பவர்கள் யார்? தீட்சிதர்கள். அங்கே தீட்சிதர்கள் அல்லாதவர்கள் பூஜை செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றமும் அனுமதித்திருக்கிறது. ஆனால் இங்கே எங்கள் சொத்தை, எங்கள் முப்பாட்டம் கொடுத்த சொத்தை, எங்கள் சொத்தை பராமரிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்போ இந்துக்களிலேயே இந்துக்களிலேயே சாதியில் அவர்கள் குறிப்பிடுகிற ஜாதி இல்லாமல் இந்துக்கள் அங்கே எது அதிகாரமும் இல்லை என்று இருக்கும் பொழுது, அதுவும் அவர்களுடைய சொத்து அல்ல, ஒரு பொது சொத்துக்கு அப்படி வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கலாம் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை இந்தியாவில் நடக்க வேணும். அப்படி நடந்தால்தான் இந்தியா என்கிற இந்த ஒரு நாடு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வர நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கே இல்லை. அப்படி அவர்களுடைய காரியங்களை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகை இந்த செயற்குழுவின் மூலமாக இந்திய தேசம் காக்கப்பட வேண்டும், இந்திய தேசத்தில் உள்ள பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற இந்திய தேசம் அப்படியே இருக்க வேண்டும். ஒரே முகம் என்கிற நிலை வந்தால் இந்தியா சிதைந்துவிடும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கிறோம். சார், அதாவது கோயில்கள் எப்படி வக்ஃபு சொத்துக்களாக இருக்க முடியும்? ஆனால் பல கோயில்கள் வக்ஃபு சொத்துலேயே இருக்கிறது. திருவள்ளிக்கணியில் அங்கே இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற அந்த கோயிலுக்கு மானியமாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, தெப்பக்குளம், அது மானியமாக யார் கொடுக்குறா? நவாப் தான் கொடுக்குறாரு. அதை நாங்கள் வக்ஃபு சொத்துன்னு சொல்லலை. ஆனால் திருவள்ளிக்கணியில் ஒரு 16 ஏக்கர் வக்ஃபு சொத்தில் ஒரு கோயிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம இதாக விட்டுட்டோம். இன்னொரு விஷயம் வந்து வக்ஃப் போர்டில் வந்துங்க 127 உறுப்பினர்கள் இருக்கணும், 127 ஊழியர்கள் இருக்கணும். 2008 அது 10 160 வேணும்னு சொல்லி அரசாங்கத்தில் கேட்டிருந்தோம். இன்றைக்கி ஊழியர்கள் எவ்வளோ இருக்காங்க தெரியுங்க? 37 ஊழியர்கள் தான் வேலையை செய்கிறாங்க. 90 ஊழியர்கள் பற்றாக்குறை. எங்கேயா இருக்குமா? ஆட்சியாளர்கள் 16 வருடமாக வக்ஃப் போர்டுக்கு ஊழியர்களே நியமிக்காமல் வச்சிருக்கிறாங்க. எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் ஊழியர்களே நியமிக்கப்படலை. அப்போ 3/4 ஒரு பகுதி தான் 127க்கு 37 பேர் தான் இன்றைக்கு ஊழியர்களாக இருக்கிறாங்க. அப்போ திருச்செந்துறை பிரச்சனை என்னென்னா, திருச்செந்துறை தான் நீங்கள் கேட்குறீங்க, அது வந்து இனாம் வக்ஃபில் இருந்தது, அங்கே இடத்தை எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் வந்து வக்ஃபில் இல்லாத காரணம் ஊழியர் பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வே பண்ணுறது வக்ஃப் போர்டு சர்வே பண்ணுறது இல்லை, வருவாய்த்துறை சர்வே பண்ணி தான் வக்ஃப் போர்டுக்கே கொடுக்குது. வருவாய்த்துறைக்கு நாங்கள் வக்ஃப் போர்டு என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு போதிய ஊழியர்களை கொடுக்குறோம், சம்பளம் வக்ஃப் போர்டில் சம்பளம் கொடுத்து ஊழியர் கொடுக்குறோம். அவர்கள் தான் கம்ப்ளீட்டாக சர்வே பண்ணுறாங்க.
அவங்க சர்வே பண்ணி தான் போர்டுக்கு வந்து இது உங்கள் இடம், உங்களுடைய வக்ஃபு சொத்துன்னு சொல்கிறாங்க. அதனால அது அப்படி தப்பு நடந்திருந்தால் அது சர்வே பண்ணிய வருவாய்த்துறையினுடைய தவறே தவிர வக்ஃப் போர்டுடைய தவறு அல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்குமே தவிர அதை நம்ம களைஞ்சிக்க வேண்டியது தான். இந்த இடம் கூட, திருச்செந்துறை இடம் கூட இனாம் ஆக்டில் ஒழிக்கப்பட்ட இடம், ஒழிக்கப்படாமல் நீக்கப்படாமல் இருக்குது. வக்ஃபு சொத்து தான், அது வக்ஃபு சொத்தாக இருந்தது, இனாம் ஒழிப்பில் நீக்கப்பட்டாச்சு. அது நீக்கப்படாமலேயே உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கிறனால வந்த ப்ராப்ளம் அது. அதுக்கு காரணம் தமிழக அரசு போதுமான ஊழியர்களை தராதது தான் காரணம் ஆகவே தவிர அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அது கோர்ட்டில் போய் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதாவதுங்க, இப்போ என்னமோ வக்ஃபு போர்டு சொன்னால் முடிஞ்சு, அது தீர்ப்பாயம் தான், தீர்ப்பாயம் சொன்னால் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. தீர்ப்பாயத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்டுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இப்படி எப்போவுமே திறந்தான் இருக்குது. ஆகவே முஸ்லீம்களுடைய சொத்துக்களை திருடுவதற்காக பிஜேபி அரசு செய்கிற சதி இது. 3.5 எங்களுக்கு கிடைக்கலங்கிறோம். நாங்கள் தீர்மானமே போட்டிருக்கோம். என்ன செய்கிறாங்க, 3.5 ஆட்களை எடுக்கும் பொழுது முறையான இது இல்லாமல் முஸ்லீம்கள் வந்தாலும் கழிச்சிட்றாங்க. அப்புறம் முஸ்லீம்கள் வந்து அது நிரப்பப்படலைன்னு சொல்லிட்டு பின்னு வச்சிடுறாங்க. மீண்டும் அதை எடுக்கும் பொழுது முஸ்லீம்கள் அல்லாதவர்களை நிரப்புறாங்க. இப்போ எப்படின்னா, எஸ்சி எஸ்டியை தவிர மீதம் இருக்கக்கூடிய இடங்களை வந்து அவங்க இல்லைன்னா வேற ஆளை போட்டுக்கலாம். முதல்ல ஒரு வேலை செஞ்சாங்க. முதல்ல வந்த உடனே இடஒதுக்கீடு முன்னாடி வந்து பொதுவில் தான் எடுக்கணும். அவனுடைய மார்க்கை பொறுத்து அவனுடைய பொதுவில் தான் போட்டிக்கு வரணும். இவங்க வந்தவுடனே என்ன செஞ்சாங்க, ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுக்காக இடம் கொடுக்குறோம் அப்படின்னு முஸ்லீம்களாம் நம்ம தான் முதல்ல எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஹை மார்க் இருக்கிறவனெல்லாம் இடஒதுக்கீடு எடுத்துறது, 3.5 எடுத்துக்கிறது. அப்புறம் இவனை எடுத்துட்ட பிறகு நியாயப்படி ரிசர்வேஷனுக்கு வர போகிறவனுக்கு இல்லாமல் போயிடும். அவன் வந்து ஜென்ரல் காம்படிஷன்லேயே வந்துடுவான். வரவனை இதில் தூக்கி போட்டுக்கிறது. இது மாதிரியான பித்தலாட்டங்களை அதிகாரிகள் செய்கிறார்கள். அதனால தான் அதுக்கு நீங்கள் வெள்ளை அறிக்க வேண்டும் என்று கேட்கிறோம்.